நண்பர்களுக்கு காலை வணக்கம். நான் உங்கள் தங்கராஜா பேசுகிறேன், 2ஆம் கட்டிலேருந்து. பாருங்கள் நண்பர்களே, இது வந்து பூண்டு நாட்டு சக்கரை கரைசல். இது வந்து ஒரு வாரம் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு இன்றைக்கி, அதாவது ஒரு ஸ்பூனுக்கு 1 லிட்டர் தண்ணி அளவு சேர்த்து இப்போ நான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். பாருங்கள், அந்த தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்ப்ரேயரில் பயன்படுத்த போகிறோம். இதை நான் வடிகட்டிட்டேன். வடிகட்டி இந்த ஸ்ப்ரேயரில் நம்ம இது ஊற்றி யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது ஒரு ஸ்பூனுக்கு 1 லிட்டர் தண்ணிங்க. நான் 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அருமையாக வந்துருக்கு. அது மாதிரிங்க, இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நிச்சயமாக பனித்துளிகள் மாதிரி அப்படியே செடியில் நிற்கிற மாதிரி பண்ணால் போதும். நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா இது ஆக்சுவலாக அதுக்காக தான் முதல்ல நம்ம வந்து அந்த கரைசல் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா ஸ்ப்ரே பண்ணுறத சிலவங்க காட்ட சொல்கிறாங்க. அதனால தான் நான் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. ஏன்னா இது வந்து நானே பண்ணிவிட்டு நானே வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு முழுமையாக எடுக்க முடியல. இன்றைக்கி எப்படியா ஸ்ப்ரே பண்ணுறதை காமிச்சிடணுங்கிறதுக்காக தான் நான் பாருங்கள். நமக்கு வந்து நல்லா பூ மாதிரி விழுகிற மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி நமக்கு பனித்துளிகள் மாதிரி விழுந்தால் போதுங்க. அப்போ தான் அந்த இலையில் நிற்கும் நம்மளோட. இது பாருங்கள், இலையில் எப்படி ஈரம் மட்டும் தெரியும், ரொம்ப வடியாது. இது வந்து என்னென்னா, உங்களுக்கு நம்ம அடிக்கிற மருந்து அப்படியே அதில் இருக்குங்க இலையில். இல்லைன்னா நமக்கு அடித்தது கீழே போயிடும், அப்போ வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக தான் நம்ம இப்படி அடிக்கிறோம். தேங்க்யூ நண்பர்களே, தேங்க்யூ, நன்றி, பாய். நம்மளோட சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நிறைய நண்பர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய்.